உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வயிற்று வலியா இருக்கட்டும் ஜுரமா இருக்கட்டும் டாக்டரான போய் உடம்ப செக் பண்ணி மாத்திரை போட்டு சரி பண்ணுங்க. அதை விட்டுடுறீங்க, வேப்பில வச்சுக்கின்னு சாமியாராண்ட போடுறீங்க. சாமியார்னா டாக்டர் எம்பிபிஎஸ் முச்சிக்கிறாரு, ஏதோ பட்டையை வச்சுக்கின்னு வரவங்களை ஏமாத்திக்கின்னு வேப்பில வச்சு 100-200 வாங்கிக்கின்னு இருக்கிறாரு. உடம்பு சரியில்லைன்னு சாமியாராண்ட போட்டோமே உடனே அவர் மேல வந்துடும். ஐயோ பக்கத்துல இருக்காரு உன் பையனை பிடிச்சிக்கணா. ஏங்க செத்தவன் எப்படிங்க பிடிப்பான் சொல்லுங்க? பக்கத்துல இருக்கார பிடிச்சிப்பான். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒத்திமையா இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேருக்குள்ள அன்னைக்கு நைட்டு சண்டை. ஏங்க தயவுசெய்து சொல்றேங்க, யாரும் யார் மேலேயும் வந்து பிடிக்க முடியாதுங்க. செத்தவங்க பாவம் சிவலோகத்துல எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்படிங்க உங்களை பிடிப்பாங்க? அந்த சாமியார் பேச்சு கேட்டுக்கினே அவர் எழுதி கொடுத்துருவாரு. 10 தேங்காய் 20 எலுமிச்சம்பழம் எதோ அவங்க வீட்டுக்கு நானா மளிகை சாமான் இல்லையோ மொத்தம் எழுதிடுவாங்க. இவங்க அதே சொல்றத அப்படியே வாங்கி போவாங்க சாமியாராண்ட. ஒரு தேங்காய் வடிப்பாரு, ஒரு எலுமிச்சங்காய் சுத்தி போடுவாரு, அவ்வளவுதான். மீதி எல்லாம் அந்த சாமிக்கு தான். இன்னமும் நம்பி நிற்கிறீங்களே ஏங்க? நாங்க அது எது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்கேன் பண்ணா தெரிய போகுது. ஏங்க இவரே கூட எதனா தேவையில்லாத ஏன்னா சாப்பிட்டு இருந்தா வயிறு வலிக்குங்க, உடனே போயிருங்க சாமியாராண்டா. எந்த சாமியாருங்க ஒழுங்கா சொல்றாங்க? மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாகுது. எப்பதாங்க அந்த மூட நம்பிக்கை ஒழியா? சாமி ஆடி உடனே இவங்களுக்கு ஆக்ரோஷமா ஆயிடும். ஐயோ சாமி வந்துச்சு, அவர் சொல்றது தான் இவன் தான் நம்ம புள்ள மேல இறங்கி பிடிச்சிங்கண்ணா, அதான் வயிற்று வலி வருது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க பசங்களாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க, உங்களையும் யாரும் பிடிக்க மாட்டாங்க. சாமியார் பேச தயவு செய்து நம்பாதீங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்டராண்ட போங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணி இசிஜி எக்ஸ்ரே எது எடுத்தாலும் உண்மை தெரிஞ்சிடும் உடம்பு என்ன ப்ராப்ளம்னு. சாமி ஆடி நெத்தியில குங்கம் விபூதி வச்சா ஒன்றும் வேலைக்காகாது. புரியுதுங்களா? கொஞ்சமாவது மாறுங்க. எவ்வளோ மாறி போச்சு உலகம், இன்னமும் கலிகாலத்திலே இருக்கிறீங்க. செத்தவங்க எப்படிங்க வருவாங்க? இல்லை எல்லா அம்மனும் சாமி வந்து நான் வந்து முத்துமாரிமா வந்துக்கிறேன், நான் வந்து திருவேற்காடு கருமாரிமா வந்துக்கிறேன், அவங்களாம் வந்து அப்போ எல்லாரும் இவங்களாண்டே வந்து பார்த்துட்டு போடலாமே. எது கோயிலாக போயிங்க இருக்கிறாங்க? அந்த சாமி அங்கே இருக்குதுங்க. மகா தப்பு, மகா பொய்ங்க. சாமியார் பேசி தயவு செய்து நம்பாதீங்க. ஓகேங்களா? வணக்கங்க.